வணக்கம் நண்பர்களே. நம் தமிழ்நாட்டின் திருப்பதிகளுள் ஒன்றான கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அதிகேசவ பெருமாள் கோவிலின் வரலாறையும் மகத்துவத்தையும் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முடிவு வரை பார்த்தால் இந்த கோவிலின் ஆன்மீக அழகையும் அற்புதமான கட்டடக்கலையையும் நீங்கள் கண்டு களிக்க முடியும். கோவிலின் இடம் மற்றும் சிறப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவத்தாறு எனப்படும் ஊரில் அழகான பசுமைச் சூழலில் அமைந்துள்ள அதிகேசவ பெருமாள் கோவில். இங்கு பெரிய பெருமாள் சந்நிதியாக அதிகேசவ பெருமாள் அருள் பாலிக்கிறார். இவரை விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக பக்தர்கள் கருதுகிறார்கள். மூலவர் உருவம். இங்கு பெருமாள் 18 அடி நீளத்தில் அடிகேசவன் என்கிற பெயரில் திருக்கிடந்த நிலையில் அருள் பாலிக்கிறார். அவர் கிழக்கு நோக்கி சாய்ந்த நிலையில் அதிசேஷன் மீது சாய்ந்து கையில் சங்கு சக்கரம் கதை அபயஹஸ்தம் வைத்தபடி பக்தர்களுக்கு அருள் தருகிறார். பெருமாளின் பாதங்களைக் காண பக்தர்கள் சிறப்பு வழியாக சென்று வணங்குகிறார்கள். புராண வரலாறு. பெருமாள் இங்கு வந்து சுவாமியப்பன் எனும் அரக்கனை வென்று உலகத்தை காப்பாற்றினார் என்பது புராணக் கதை. இதனால் இங்கு அவர் அதிகேசவ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் மகாவிஷ்ணுவின் முக்தி க்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. கட்டடக்கலை. இந்த கோவில் பாண்டியர்களால் முதலில் கட்டப்பட்டது. பின்னர் திருவிதாங்கூர் அரசர்கள் பெரிதும் புதுப்பித்தனர். 100 அடி உயர ராஜகோபுரம், அழகான தூண்கள், சிற்பங்கள் எல்லாமே திராவிடக் கலையின் சிறந்த உதாரணங்கள். விழாக்கள். இங்கு முக்கியமாக நடைபெறும் விழாக்கள் வைகுண்ட ஏகாதசி, பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசை, கார்த்திகை மாத திருவிழா. இவற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளை தரிசிக்கிறார்கள். சிறப்பு நம்பிக்கைகள். இந்த கோவிலில் வழிபட்டால் குடும்ப நலன், கல்வியில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை, அனைத்து சோகம் நீங்கி பக்தர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அன்புடையோர்களே, கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அதிகேசவ பெருமாள் கோவில் என்பது ஆன்மீகமும் வரலாறும் கலந்து கிடக்கும் திவ்ய தலங்களில் ஒன்றாகும். நீங்கள் கன்னியாகுமரி செல்லும்போது கண்டிப்பாக இந்த கோவிலை தரிசியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இப்படி ஆன்மீக வரலாற்று வீடியோக்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.